வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டே பை டேன்னு ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டாக மாறிட்டே வருது. இப்போ வந்திருக்கிற டேட்டா, அதாவது ரீசெண்டாக வந்த டேட்டாவை வச்சு வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாங்காங் இந்தியா பீட் பண்ணிட்டு வேர்ல்டுலேயே 4th லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டாக மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்திருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட க்ரோத்தை வந்து ரிப்ளிகேட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான சைன் தான். அதுக்கு உண்டான டேட்டாவும் இப்போ எல்லாமே கிடச்சிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் 2024 ஜனவரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 18,000 கோடிக்கு மேலே வந்து மார்க்கெட்டில் எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதே வந்து பழைய ரிப்போர்ட், அதாவது ஜனவரி 2022 பார்த்தீங்க அப்படின்னா 11,500 கோடியாக இருந்தது. ஜனவரி 2023 13,000 கோடியாக இருந்தது. 24 18,000 கோடியாக மாறி இருக்கு. ஸோ ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எஸ்ஐபியாக உள்ளே வந்துட்டு இருக்கு. எஸ்ஐபியை மெயினாக உள்ளே வர்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ETF இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. இந்த டூல் வழியாக தான் வந்து ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐ எந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் செல் பண்ணாலும் அதை டிஏஏ எல்லாமே ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, அதே மாதிரி ETF இன்வெஸ்ட்மெண்ட்டும் எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணுது. அது இல்லாமல் நம்ம இந்தியன் ட்ரீயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான எக்கனாமியாக மாறிட்டு இருக்கு. அதனால வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து இப்போ இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. நம்மளோட RBI கவர்னர் கூட 2027 வந்து நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமி ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வேர்ல்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால எல்லாரையும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால இன்னும் வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20 இயர்ஸ் இன்னும் வந்து நம்மளோட பொற்காலம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் இப்போ நியூ ஃபண்ட் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா HDFC வந்து ஒரு ஃபேமஸான மியூச்சுவல் ஃபண்ட் AMC கம்பெனியாக இருக்குது. இப்போ HDFCலேருந்து ஒரு நியூ ஃபண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. SIPக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees இருந்தாவே போதும், நீங்கள் இதில் வந்து SIP வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபண்டோட நேம் HDFC Nifty 200 மூமெண்ட் ஆஃப் 30 இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்ற நேமில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நிஃப்டி அப்படின்னாவே அதில் 50 கம்பெனிஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 50 அப்படின்னா அதில் ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கும். ஸோ நிஃப்டியில் இருக்கிற ஒரு 50 கம்பெனிஸும் நெக்ஸ்ட் 50ல் இருக்கிற ஒரு 50 கம்பெனிஸும் கம்பைன் பண்ணது 100 கம்பெனிஸ். இதை வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் 250 கம்பெனிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ Nifty 200 அப்படின்னா லார்ஜ் கேப்பில் இருக்கிற 100 கம்பெனிஸும் நெக்ஸ்ட் மிட் கேப்பில் இருக்கிற ஒரு 100 கம்பெனிஸை கம்பைன் பண்ண இண்டெக்ஸ் தான் வந்து Nifty 200 இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் மூமெண்ட் ஆஃப் 30 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா Nifty 50லையும் சரி, நெக்ஸ்ட் 50லையும் சரி, மிட் கேப்பில் 100 கம்பெனிஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு 30 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து மூமெண்ட் ஆஃப் 30 இண்டெக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஸோ Nifty 200 கம்பெனிஸ்லேருந்து ஒரு குவாலிட்டியான 30 கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஓப்பன் இண்டட் ஸ்கீம்ஸாக இருக்க போது. ஸோ Nifty 200 இருக்கிற 30 கம்பெனியில் வந்து எந்தெந்த கம்பெனி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதோ அந்த கம்பெனியில் மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் Nifty 200 இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் 30 இந்த ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஹை குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் ப்ளஸ் ஃபாஸ்ட் க்ரோவிங் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இந்த ஃபண்டு வழியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபண்டோட மெயினான இது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபேலன்சிங். ஸோ இது வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க போது எந்தெந்த கம்பெனி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகுதோ அதில் மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ரூல் பேஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்ட். ஸோ நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து என்னென்ன பேராமீட்டரில் செலக்ட் பண்ண போகிறோங்கிற ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட வெயிட்டேஜ் என்னங்கிறது கிளியராக வந்து இண்டிகேட் பண்ணிடுவாங்க. யூசிங் டைனமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த 200 கம்பெனிஸில் எது வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதோ அந்த கம்பெனியில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 30 கம்பெனி வந்து ஸ்டேபிளாக இருக்காது. எந்தெந்த கம்பெனி வந்து ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எது பெஸ்ட்டு 30யோ அந்த பெஸ்ட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற வகையில் இந்த கம்பெனிஸில் இருக்கிற டாப் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ், அதாவது இப்போ நம்மளே பார்க்குறோம் ஆல்ரெடி நிஃப்டியில் இருக்கிற டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், ரூரல் எலக்ட்ரிக்கல் கார்பரேஷன், பஜாஜ் ஆட்டோஸ், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், கோல் இந்தியா, டாக்டர் ரெட்டிஸ், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், ட்ரெண்ட், NTPC, TVS மோட்டார் கம்பெனிஸ், இதில் எல்லாமே வந்து ஒரு ஹியூஜான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் கம்பெனிஸும் இருக்குது, மிட் கேப் கம்பெனிஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5%, 4 to 5% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக், அதாவது 10 ஸ்டாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வெயிட்டேஜில் வந்து ஒரு 50%க்கு பக்கமாக இருக்குது. ரிமைனிங் கம்பெனிஸ் ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.
பண்ணியிருப்பாங்க. இப்போ மொமெண்டம் 30ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டியான கம்பெனிஸ்ன்றது லார்ஜ் கேப்பில் ஒரு 15 கம்பெனியாக இருக்குது. அதே மாதிரி மிட் கேப்பில் ஒரு 15 கம்பெனி இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 கம்பெனியில் வந்து லார்ஜ் கேப்பில் ஒரு 15 கம்பெனி, மிட் கேப்பில் ஒரு 15 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா மிட் கேப்பில் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது ஒரு ரேலிக்கு. அதே மாதிரி லார்ஜ் கேப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் அதோட ரேலிக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணும். ரெண்டு கம்பைன் பண்ணி இருக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி செக்டர் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த செக்டர் வந்து இப்போ 2019 ஃபினான்ஷியலில் 36% இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இயர் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதே 2020 வந்து வெறும் 8.7% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த இயர் வந்து அதர் செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா ரீபேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க கம்பெனியை வந்து ஓரியன்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுனால எந்த இயரில் எந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். நமக்கு ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3 பேராமீட்டரில், அதாவது நிஃப்டி 50, நிஃப்டி 200, நிஃப்டி 200ல் மொமெண்டம் 30 ஸ்டாக்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் 300 ஸ்டாக்ஸ் தான் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 57% கொடுத்துருக்கு. நிஃப்டி 200 வந்து 30% கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 வந்து 24% கொடுத்துருக்கு. அதே 15 இயர் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் 30 வந்து 22% கொடுத்துருக்கு. நிஃப்டி 200 வந்து 14% கொடுத்துருக்கு. நிஃப்டி 50யும் 14% கொடுத்துருக்கு. ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் 30 வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. ஸோ அதனால லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நல்ல ரிட்டர்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் கன்சாலிடேட்டா 1 இயர் டேட்டா எடுத்து பார்த்தாலும் சரி, 15 இயர் டேட்டா எடுத்து காட்டாலும் சரி, ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து மொமெண்டம் 30 நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஃபண்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்கு. ஸோ யார் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பாருங்கள், ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து ஒரு குவாலிட்டியான ஏஎம்சி தான். ஸோ டெஃபினட்டாக வந்து லாங் டேர்மில் இது ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரோட கொஸ்டின்ஸ்க்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு குணான்ற ஐடியிலிருந்து பெஸ்ட் எஸ்ஐபி ஸ்டாக் சொல்லுங்கள், இது லாங் டேர்முக்காக இருக்கணும், மந்த்லி பை பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி க்ரோத் ஓரியன்ட் ஸ்டாக்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே ஒரு சிலர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு சூட்டபுளான ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு லாங் டேர்முக்கு என்னென்ன ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர் செக் பண்ணணும், இதை பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு உண்டான குவாலிட்டியான ஸ்டாக்ஸையும் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கம்பெனி வந்து நல்லா வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி லிமிட்டோட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இப்போ ரீசெண்டாக தான் மெர்ஜ் ஆச்சு. மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 குவார்ட்டர்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஸோ இருந்தனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதுவும் எஃப்ஐஐ வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ 52 வீக் லோவில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து 1300 அந்த ரேஞ்சில் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் எந்த டைம்லையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து லாங் டைமில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். இப்பயும் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. டெஃபினட்டாக வந்து நம்ம லாங் டைம் போர்ட்ஃபோலியோ சீரீஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து இப்போ கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டைமில் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இம்மீடியட்டாக இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்னை கொடுத்துடாது. நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசியை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐடிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 பார்த்தீங்க அப்படின்னா 6 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டலை ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் ஒரு சில நியூஸ் வந்துச்சு. அதாவது இதுலேருந்து ஹோட்டல் வந்து டீமேஜ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அதில் வந்து ஒரு சில ரேஷியோ அனௌன்ஸ் பண்ணது, அது மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணதுனால இந்த ஸ்டாக்லேருந்து ஒரு கரெக்ஷனும் பார்த்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. வால்யூம் சேல்ஸ் ரைஸ் பண்ணாமல் இவங்க வந்து ப்ரைஸ் ஹைக்கில் மட்டும்தான் ரிசல்ட்ஸ் காமிச்சதுனால மார்க்கெட்லேயே வந்து ஒரு கரெக்ஷனாக பார்த்துச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து 6 ட்ரில்லியனுக்கு கம்மியாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6 ட்ரில்லியன் ரீச் பண்ண கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்யூஎல், இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறம் வந்து ஐடிசி ஸ்டாக்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ கம்மியாக தான் 5.5 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலுமே இப்போ ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ ஐடிசி வந்து ஃபாலோ ஆனதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிமெர்ஜர் நியூஸ் தான். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஐடிசியிலேருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெர்ஜ் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. இந்த 2 ரீசன்னால தான் கண்டினியூஸாக ஃபால் ஆயிருக்கு.
நம்ம எப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை கன்சிடர் பண்ணோமோ அதே மாதிரி ஐடிசி நீங்கள் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் இருக்குது, 410 அந்த ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாங் டேர்முக்கு இது டெஃபினட்டாக சூட்டபுளான ஸ்டாக்ஸ் தான். நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் வந்து சப்சிடரி கம்பெனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து டிமெர்ஜ் ஆகிறப்ப நல்ல ஒரு வேல்யூஷனில் நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கக்கூடியது தான். இது வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இது லாங் டேர்மில் நல்ல ஒரு வெல்த்தை கொடுக்கும். அதர் கம்பெனியோட கம்பேர் பண்ணுறப்போ லோயர் வேல்யூஷனில் இருக்குது. ஸோ இது லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூரான எஃப்எம்சிஜி கம்பெனியாக மாறுறதுக்கும் இல்லை எஃப்எம்சிஜி கம்பெனி ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 2 ஸ்டாக்ஸுமே வந்து இமீடியட்டா உங்களுக்கு ஒரு ரிட்டர்னை கொடுத்துடக்கூடியது இல்லை. ஒரு 5 to 10 இயர்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க எஸ்ஐபி மூலியம் இல்லை லம்சம் மூலியம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹியூஜான வெல்த்தை கிரியேட் பண்ணும். அவர் கேட்டிருக்க மாதிரி எஸ்ஐபிக்கு இது 2 ஸ்டாக்குமே பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் தான். ஸோ டெஃபினட்டா இதை கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 40% பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 55% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.